தமிழ் சினிமாவுல கடந்த 50 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய நடிகர்களாக வலம் வருபவர்கள் தான் ரஜினிகாந்த் சாரும் நம்ம கமலஹாசன் அவர்களுமே. 2 பேருமே தங்களுடைய கெரியர் தொடக்கத்தை ஒன்றாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் இளமை ஊஞ்சலாடுகிறது, அவள் அப்படித்தான் அப்படின்னு பல படங்கள்ல ஒன்றாக நடித்து பின்னர் பிரிந்து தனித்தனியாக பயணிக்கவுமே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 45 ஆண்டுகளாக 2 பேருமே இணைந்து நடிக்கல. ஆனா இவங்க இணைந்து ஒரு படம் நடிக்க வேண்டும் அப்படின்றது தமிழ் சினிமா ரசிகர்களுடைய தீராத ஆசையாக இருக்கு. இந்த நிலையில ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் இணைந்து நீண்ட காலம் கழித்து படம் நடிக்க போவதாக செய்திகள் வெளியாச்சு. கமல் சாருடன் இணைந்து நடிக்க ஆசை இருக்கு, ஆனா நல்ல கதையும் இயக்குனரும் அமைய வேண்டும் அப்படின்னு சமீபத்துல கூட சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருடைய அடுத்த படத்தை கமலஹாசனுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம், ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்க இருக்காங்களாம். இந்த படத்தை இயக்குவதற்கான இயக்குனர் பட்டியல்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களே முன்னிலை வகிப்பதாக சொல்லப்படுது. பிரதீப் கைவசம் பாத்தீங்கன்னா தற்போது டியூட், லிக் ஆகிய 2 படங்கள் இருக்கு. சோ 2 படமுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. சோ இந்த நிலையில பிரதீப் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுப்பாரா அப்படின்றதுதான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவுமே இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படத்தை பிரதீப் இயக்குனா எப்படி இருக்கும், இல்ல வேறு ஏதாவது இயக்குனர் இயக்குனா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.